ஏற்கனவே 2 நாட்கள் பயணத்தை ஒத்திவைத்தார். நாளை மேற்கொண்டு ஒரு நாள் ஒத்திவைத்து விட்டு நாளைய தினமே பதவியேற்பை நடத்தி வைக்கலாம் அர்லேக்கர். எனவே ஆளுநர் மாளிகை தான் இறுதி முடிவு எடுக்கப் போகின்றது. நாளை நடக்குமா, நாளை மறுநாள் நடக்குமா, இல்லை எப்போது நடக்கும் என்று. ஆனால் 10ஆம் தேதிக்குள்ளாக புதிய அரசு அமைவதுதான் குடியரசுத் தலைவர் ஆட்சி போன்ற அந்த நெருக்கடிகளை தவிர்ப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கும். எனவே தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அர்லேக்கரை சந்தித்து மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்து நாளை பதவியேற்பு விழாவை நடத்தி வைக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்து 35% வாக்குகளை வாங்கி தமிழ்நாட்டில் மிக அதிகப்படியான வாக்குகளை பெற்ற ஒரு தலைவராகவும், தனி பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய தலைவராகவும், கூடுதல் இடங்களை கைப்பற்றி இருக்கக்கூடிய கட்சியின் தலைவராகவும், 3 இலக்கங்களிலே வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய கட்சியின் தலைவராக இருந்தும் கூட 3 இலக்கத்தில் வெற்றிகளை பெற்றும் 3 நாட்கள் காத்திருப்புக்கு பிறகாகத்தான் இந்த பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டதாக ஏற்றுக் கொண்டிருக்கின்றது ஆளுநர் மாளிகை என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் வசம் நீங்கள் கேட்ட 118 இதில் இருக்கின்றது, பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் விதமாக விஜய் அந்த ஆவணங்களை எல்லாம் வழங்கியிருக்கின்றார். விஜய்க்கு வணக்கம் வைத்து மலர்கொத்து கொடுத்த விஜயினுடைய மலர்கொத்துகளை ஏற்றுக்கொண்டு அவர் அணிவித்த பொன்னாடையை ஏற்றுக்கொண்டு அவருடைய கோரிக்கையையும் ஏற்பதற்கு தயாராக இருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லேக்கர் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாளை நடைபெறக்கூடிய பதவியேற்பு விழாவிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் நாளையே பதவியேற்பு விழாவை நடத்த வேண்டும் என்று விஜய் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் 10ஆம் தேதிக்குள்ளாக அந்த புதிய அரசு அமைவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்பதால் பதவியேற்பு விழாவை விரைந்து விஜய்க்கு நடத்தி வைப்பதற்கு ஆளுநர் மாளிகையும் கூட தயாராக இருக்கும் என்பதை பார்க்கின்றோம். செங்கோட்டையன் மூத்த முன்னாள் அமைச்சர் அங்கே இருக்கின்றார். அதே போன்று புஷி ஆனந்த் அங்கே இருக்கின்றார். அருண்ராஜ், ஆதவர்ஜுனா உள்ளிட்டவர்களும் விஜயோடு சென்று ஆளுநரை சந்தித்திருக்கின்றார்கள். 3 நாள் போராட்டம் முற்று பெற்றிருக்கின்றது. விஜய் முதலமைச்சராவது உறுதியாகி இருக்கின்றது. 2 முறை வழி அனுப்பி வைக்கப்பட்ட விஜய் இந்த முறை முதலமைச்சர் ஆவார் என்ற உறுதிமொழியோடு அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே தளபதியாக விஜய் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை தமிழக வெற்றி கழகத்தினர் உருவாக்கி இருக்கின்றார்கள். இதற்கு முன்பாக திரைத்துறையிலே அவருடைய ரசிகர்கள் தளபதி என்று குறிப்பிட்டு விஜய் அழைத்தார்கள். இனி தமிழ்நாட்டு அரசியல் களத்திலும் தளபதியாக விஜய் மாறுவதற்கான வாய்ப்பை தமிழக வெற்றி கழகத்தினர் வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். தமிழக அரசியல் களத்தினுடைய தளபதியாக இனி விஜய் வலம் வருவார் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் ஆரவாரத்தோடு காத்திருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் நடத்தி வரக்கூடிய கொண்டாட்டங்களில் இருந்து பார்க்க முடிகின்றது. பனையூருக்கு முன்பாக நிறைய கொண்டாட்டம், பட்டாசுகளை வெடிக்கின்றார்கள், வண்ண வெடிகளை வெடித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இசை முழக்கங்களை எழுப்பி தங்களுடைய உற்சாகத்தை அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டு, அதாவது இப்பொழுது புறப்பட்டு இருக்கின்றார். கம்யூனிஸ்ட் கட்சியினரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பும் கூட இருந்தது. அது இன்று நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் இருக்கின்றது. நேரு விளையாட்டு அரங்கத்திலே பணிகள் இன்னும் தொடங்கவில்லை. அதாவது நாளைய தினம் பதவியேற்பு விழாவை நடத்த வேண்டும் என்று விஜய் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அந்த தகவல் வெளியிடப்படும். அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடப்பட்ட பிறகு ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து அது வெளியான உடனேயே தாவேகா தலைவர் விஜயினுடைய பதவியேற்பு நாளை நடைபெறுமா என்பது உறுதி செய்யப்படும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினரும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதிகாரப்பூர்வமாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினர் எவ்வாறு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள் என்று பார்த்தோம் என்றால், சட்டமன்றத்திலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய 2 உறுப்பினர்களும் மேலும் ஆளுநர் மேற்கொள்ளக்கூடிய அரசு அமைப்புக்கான அனைத்து செயல்பாடுகளுக்கும் துணை நிற்பார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் ஜனநாயக முறையிலான ஆட்சி நிறுவப்படுவதற்கு ஆளுநர் அவர்களுக்கு ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்துள்ளதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முழுமனதோடு வரவேற்கின்றது என்றும் இந்த 2 உறுப்பினர்களும் ஆதரிக்கப் போகின்றார்கள் என்பதையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை இடதுசாரிகள் வெளிப்படையான ஆதரவினை வழங்கிவிட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இனி ஆதரித்தாலும் சரி, ஆதரவு தராவிட்டாலும் சரி, தமிழ்நாட்டிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைந்துவிடும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாங்கள் திமுகவின் அனுமதி பெற்று எந்த அறிவிப்பையும் வெளியிட வேண்டிய அவசியமில்லை, நாங்கள் சுதந்திரமான கட்சிகள் என்பதை எடுத்து கூறி தங்களுடைய சுதந்திர தன்மையை நிரூபித்திருக்கின்றார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கின்றார்கள், அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கின்றது என்பதும் இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை பொறுத்தவரை ஏற்கனவே ஒருமுறை விஜய் தரப்பில் வந்து ஆதரவு கேட்டார்கள். அப்பொழுது ஆதரவு கொடுக்கவில்லை என்றாலும் கூட அதன் பிறகு அண்ணா அறிவாலயம் சென்று தங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து கூறியிருந்தார்கள். தொடர்ச்சியாக 2வது முறையாக தாவேக்காவினர் சந்தித்து வந்த நிலையிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். வாக்கெடுப்பு நடைபெறக்கூடிய நாளிலே விஜய்க்கு ஆதரவாக நாங்கள் வாக்களிப்போம் என்று அவர்கள் தெரிவித்து விட்டார்கள். எனவே கிண்டியில் நடைபெறக்கூடிய இந்த ஆளுநர் மாளிகை சந்திப்பு
நிறைவுற்றிருக்கக்கூடிய நிலையிலே தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பது உறுதியாகி இருக்கின்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு தற்பொழுது தவேக தலைவர் விஜய் சென்றிருக்கின்றார். இடதுசாரிகளை பொறுத்தவரை எப்பொழுதுமே திமுக கூட்டணியில் தான் இடம்பெற்று வந்திருக்கின்றார்கள். அரிதாக சில நேரங்களிலே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் பாண்டியன் போன்ற தலைவர்கள் அதிமுக நிலைப்பாடு எடுத்தது உண்டு. ஆனால் தமிழக அரசியல் வரலாற்றிலே பெரும்பான்மையான காலகட்டங்களிலே இடதுசாரிகள் என்றாலே திமுக கூட்டணியினுடைய ஒரு அமைப்பாக பார்க்கக்கூடிய அளவு தொடர்ந்து திமுக கூட்டணியிலே இடம்பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் சென்றிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.